அன்பார்ந்த ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல இந்த ஐக்கியத்தின் நேரமும் நாங்கள் படிக்கின்ற இந்த நேரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையினூடாக உண்மையான பலியினை உமது வார்த்தை கூடாக மீட்பின் வரலாற்றினுடைய பலியினுடைய பெருமதி, அந்த பலி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள இந்த மாதம் முழுவதுமாய் நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த இடத்திலே வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அவர்கள் ஏதாவது ஒரு சவாலுக்கு கூடாக போகிறார்களா? பண தேவையோடு கூட இருக்கலாம் சுவாமி, என்ன வித தேவையாக இருக்கலாம். ஆண்டவரே, சவாலான ஒரு காலத்திலே பரீட்சை இருக்கிறதான ஒரு காலமாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் வெற்றி கொள்ள நீர் அவர்களை பலப்படுத்துவீராக. பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவர், உம்முடைய கிருபை நிமித்தமாக இந்த மீட்பின் திட்டத்துக்கூடாக உம்முடைய பலியை, ஆண்டவரே, அந்த பலியிலே இருக்கிற எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதான தொடர்பை, அந்த பலியிலே இருக்கிற உண்மையான மீட்பை நாங்கள் காண நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாம் எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஆமென். எல்லோருக்கும் நல்ல நாள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் திட்டத்தின் 6வது புத்தகத்திலே நாங்கள் பலியினை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைய நாள் என்னுடைய தலைப்பு சற்று வித்தியாசமானது. அதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் நாங்கள் என்னத்தை கதைக்க போகிறோம் என்பதாக. ஆண்டவருடைய பலியினை குறித்து, அதை குறித்து நாங்கள் நினைப்போமே என்றால் அநேக காரியங்கள் காணப்படுகிறது. ஆனால் லேவியர்களுக்கு உரித்தான உரிமைகளை குறித்து நான் கதைக்க எதிர்பார்க்கிறேன். இது தொடர்பாக இன்றைய நாளிலே லேவியர்களின் பின்னணியை இன்றைய நாளிலே நாங்கள் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு காரியம். அநேக குறுந்தகவல்கள் எனக்கு கிடைத்தது. 2வது 3வது புத்தகத்தை குறித்து, அதே போல நாங்கள் 6வது புத்தகத்தை இணைத்து தான் மிகுதியான பாடங்களை கற்க போகிறோம். நாங்கள் படிப்படியாக இந்த காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைய நாள் வேதத்திலே பிரதான பகுதியாக முதல் வசனம் 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 24 இருந்து 32வது வசனம் வரை நாங்கள் வாசிப்போம். அதோடு நாங்கள் வாசிப்போம். நாங்கள் 1 நாளாகமம் 23, 30, 32 பார்ப்போம். என்னுடைய அவதானம் 32வது வசனமாக காணப்படுகிறது. நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நாங்கள் வாசிப்போம். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து, ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகின்ற சகல வேலைகளிலும் இலக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கப்படியே இப்பொழுது அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும், ஆசாரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதுமான வேலையாயிருந்தது. இது தாவீது நிமித்தமாக எல்லா லேவியர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றதான பொறுப்புகளை குறித்துதான ஒரு விவரத்தை பார்க்கலாம். நாங்கள் காண்கிறோம், தாவீது ராஜா கூடாரத்தை ஸ்தாபித்து அந்த கூடாரத்தை செய்த பின்பதாக லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் கட்டளையிடுகிறார் இந்த காரியங்களை குறித்து. அதே போல தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்கிறார், தேவ மாளிகை ஆலயத்தை கட்டுவதற்காகவும் அந்த வாய்ப்பிலே லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் இருக்கிற பொறுப்பினுடைய முக்கியத்துவத்தை குறித்து இந்த வாய்ப்பில் அவர் காண்பிக்கிறார். 32வது வசனம், ஆசாரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்து அவர்கள் வேலையாயிருந்தது.
இது லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வித்தியாசமான ஒரு பொறுப்பு. அதை இந்த இடத்துல எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. லேவியர்கள் உண்மையாக அவர்களுடைய காரியங்களை 24 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். அந்த பொறுப்புகளை ஒன்றொன்றாக பார்க்க போகிறோம். மீட்பின் திட்டத்தின் கோணத்தினூடாக லேவியர்களுக்கு உரித்தான பொறுப்புகள் என்ன, ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்ன, அதே போல பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்ன, இவை எல்லாவற்றையும் மீட்பின் திட்டத்தின் கோணத்தோடு கூட நாங்கள் பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும், ஆதியாகம வம்சாவளிக்கு முன்பதாக போகின்ற பொழுது ஆரோனுடைய வம்சத்தை குறித்து எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. லேவியர்களுடைய ஆரம்பத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வம்சம் எவ்வாறு தேவனுடைய ஊழியத்துக்கு அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தார்கள். ஆதியாகமம் 29:34 சொல்லப்படுகிறது. யாக்கோபினுடைய மனைவிலேயா அவள் சொன்ன காரியத்தை அதை நாங்கள் வாசிப்போம். இன்னும் அவள் கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெற்றேன், புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். எபிரேய மொழியிலே லேவி என்ற சொல்லுக்கு லே வி என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை லாவா என்ற வார்த்தையிலே தான் உருவ பெற்றது. அதிலே உருவாகின வார்த்தை, அந்த அர்த்தம் தொடர்பு பட்ட, அதாவது தொடர்பு படுத்த கூடியதான என்ற ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறது. என்ன இந்த இடத்துல நடந்த சந்தர்ப்பம் தெரியும். யாக்கோப் ஈசாயினுடைய 2வது குமாரன். எல்லா ஆசீர்வாதங்கள், ஆசாரிய எல்லா ஆசீர்வாதங்களை ஏசா பெற்றுக்கொண்டார். ஆனால் யாக்கோபு அதை தனக்காக களவாடி கொள்கிறார். ஏசா என்ன செய்கிறார்? யாக்கோப் லாபானிடத்தில் தாயினுடைய சகோதரன் வீட்டுக்கு தப்பி ஓடுகிறார். லாபானுக்கு லேயாள், ராகேல் என்று 2 குமாரத்திகள் இருந்தார்கள். ராகேலுக்கு மிகவும் அன்பு செலுத்தினார். ஆனால் லேயாள் ஒதுக்கப்பட்டார். ராகேலினுடைய கற்பம் மூடப்பட்டிருந்தது. ஆனால் லேயாளினுடைய கற்பம் திறந்து காணப்பட்டது. ஆனபடினாலே அவள் பிள்ளைகளை பெற்றெடுத்ததை இந்த இடத்திலே காணலாம். இதுதான் இந்த இடத்துல நாங்கள் காணுகின்ற சம்பவம். நாங்கள் பார்ப்போம் இந்த சம்பவத்தோடு கூட என்ன நடைபெறுகிறது என்று முன்பதாக. இப்ப லேயாள் ரூபனை பெற்றெடுக்கிறார், அவர் சிமியோனை பெற்றெடுக்கிறார், அவர் லேவியை பெற்றெடுக்கிறார். 3 குமாரர்கள் இருக்கிறார்கள். அவருடைய அறிக்கையானது, என்னுடைய புருஷனாகிய யாக்கோபினுடைய அன்பு இணைந்திருத்தல் குறித்து இந்த பிள்ளைகள் 3க்கு பின்பதாக எனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். 3 குமாரர்களை குறித்து எங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன நினைக்கிறது? இந்த 3 குமாரர்கள் என்ன வெளிப்படுகிறது? இந்த மூவரிலே இருக்கிற அர்த்தம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒருவருக்கு 3 குமாரர்கள் இருப்பார்களே என்றால் உரிமை அதிகமாகிறது. நோவாவிற்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள் காண்கிறோம். அவர்கள் மிகவும் பலமான சக்தி வாய்ந்ததான மூவராக காணப்பட்டார்கள். யாராவது ஒருவருக்கு அந்த நாட்களின்படி 3 குமாரர்கள் இருப்பார்களே என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய உரிமையினுடைய பரந்த தனம், விசாலத்தனத்தை எங்களுக்கு அந்த குமாரர்கள் மூலமாக காணலாம். இப்ப லேயாயினுடைய அறிக்கையினூடாக காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு காரியம், அவர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது என்னுடைய புருஷன் என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறார். இப்பொழுது என்று சொல்கின்ற எபிரேயருடைய வார்த்தை பாஹாம் என்று சொல்லப்படுகிறது. அதன் அர்த்தம் இறுதியிலே என்று சொல்லப்படுகிறது. இதில் சொல்லப்படுவது எல்லா காரியங்களும் வரலாறு வாழ்க்கையில நடைபெற்று இறுதி என்று சொல்லப்படுவது. இதன் அர்த்தத்தை நாங்கள்
ஆதியாகமம் அஹ், ஆதியா ஆதியாகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் எங்களுக்கு பார்க்கலாம். முதலாவது திருமணம், அதோடு கூட இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இந்த இடத்துல நாங்கள் காணலாம், தேவன் மனிதனை படைத்து அவனுக்கு தகுந்த ஒரு துணையை ஏற்படுத்துகிறார். ஆதாம் சகல விலங்குகளுக்கும் ஆண்டவருடைய ஞானத்தை கொண்டு பெயர் வைக்கிறான். அதோடு கூட நாங்கள் பார்க்கலாம், அதன் தொடர்பாக 22வது வசனத்துக்கு போனால் அவன் எல்லா மிருகங்களுக்கு பெயர் வைக்கிறார். எல்லா விலங்குகளை பார்த்து இறுதியிலே சொல்லுகிறார், நல்ல ஒரு துணை எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறார். விலங்குகளிலே அந்த துணை அவனுக்கு கிடைக்கவில்லை. எல்லா படைப்பிலும் அவனுக்கு துணையான ஒரு சரியான துணை அவளுக்கு இருக்கவில்லை. ஆண்டவர் ஆதாமுக்கு ஆய்ந்த நித்திரையை வர பண்ணி அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஸ்திரியை உருவாக்குகிறார். அதன் பின்பதாக அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். நாங்கள் காண்கிறோம் இந்த இடத்திலே பா ஹாம் என்கிறதான சொற்றொடர் இப்பொழுது என்ற அர்த்தத்தை கொள்கிறதான ஒரு வார்த்தை. கொரியாவின் மொழிபெயர்ப்பை நாங்கள் பார்க்கலாம், யூ கியூ வெயின் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரம், இப்பொழுது. இறுதியிலே நாங்கள் பார்க்கிறோம், இறுதி கிரிகை என்ன என்று பார்க்கலாம். எல்லாம் நடைபெற்ற பின்பதாக, எல்லாம் சம்பவித்த பின்பதாக இறுதியிலே ஒரு காரியம் நடைபெறுகிறது. இந்த அர்த்தம் தான் பா ஹாம் என்கின்றதான சொல்லின் அர்த்தத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கள மொழியிலே எவிட்ட, தமிழ் மொழியிலே அப்பொழுது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தேவ சுபாவத்தை கொண்டு சகல படைப்பிலும் மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு துணை வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆதாம் விலங்குகளை கொண்டு வளர்ந்தும் அவனுக்கு ஒரு துணை கிடைக்கவில்லை. ஆனால் தேவன் ஒரு பெண்ணை படைத்தார். ஆதாம் அவளை துணையாக கண்ட பின்பதாக என்ன சொல்லுகிறார்? பா ஹாம் என்று சொல்லுகிறார். கலாநிதி ஆப்ரஹாம் பாக் 5வது புத்தகத்திலே ஏவாளுக்கு மிகவும் அலங்காரமாக அவர் வர்ணிக்கிறார், ஒரு கிரீடமாக அவர் காண்பிக்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கலாம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல சொல்லப்பட்ட எபிரேய அர்த்தம் பிரபாத் என்று சொல்லப்படுகிறது. அதன் அர்த்தம் ஒன்றாக இணைக்கப்பட்டு உயர்த்தப்படுதல். பா ஹாம் என்று சொல்வது இறுதி நேரத்தில், இறுதியில் என்பதாகும். இப்பொழுது லேயானுடைய இருதயத்துக்கும் லேயானுடைய அறிக்கைக்கு நாங்கள் போவோமே என்றால், அவளுடைய அறிக்கையில் இருக்கிற காரியம் என்ன? அவள் தன்னுடைய கணவனோடு கூட இணைய வேண்டியிருந்தது. அன்பின் உறவிலே அவள் நிலைத்திருக்க வேண்டியிருந்தது. அவளுக்காக 3 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். அதன் பின்பதாக அவர் சொல்லுகிறார், இப்பொழுது பாஹாம் என்னுடைய கணவர் என்னோடு இணைந்திருப்பார். லெவி என்கின்ற பெயரை நாங்கள் பார்ப்போமே என்றால் அதன் அர்த்தத்தை பார்ப்போம், அதன் ஆழத்தை நாங்கள் பார்ப்போம். இறுதியிலே என்னுடைய கணவனிலே, புருஷனிலே நான் ஒரு நெருக்கத்தை எதிர்பார்த்திருக்கிறேன். லேவியினுடைய வம்சத்தை நாங்கள் பார்ப்போமே என்றால் அவர்கள் மக்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகிறார்கள், தேவனுடைய சமூகத்திலே இணைக்கிறார்கள். இதுதான் லேவியினுடைய உண்மையான அர்த்தம். ஆசாரியனுடைய ஆரம்பத்தை பார்ப்போமே என்றால் உண்மையாக பரிசுத்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி நாங்கள் போக வேண்டும்.
அவர்கள் தேவ சமூகத்திலே செய்த ஊழியங்களை பார்க்க வேண்டும். அவர்கள் லேவியர்களும் ஆசாரியர்களைப் போல தேவனுக்கு இணைந்து வாழ வேண்டியதாக இருந்தது. இது இயேசு கிறிஸ்துவிற்கும் சபைக்கும் இருக்கின்ற ஆவிக்குரிய தொடர்பை போன்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இதுதான் லேவி என்ற பெயரினுடைய பின்னணியாக இருக்கிறது. நல்லது, நாங்கள் இப்பொழுது பிரதான இரண்டாவது காரியத்துக்கு நாங்கள் போவோம். லேவியர்களை அர்ப்பணித்தல். நமஸ்காரத்தின் காரியங்களுக்காக லேவியர்களை இவ்வாறு அர்ப்பணித்தார்கள். உண்மையாக இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதா இருந்தால் நாங்கள் விருத்த சேதனத்தின் பின்னணியை குறித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆபிரகாமோடு கூட செய்த ஒரு உடன்படிக்கை நாங்கள் ஆதியாகமம் 17:9-10 வாசிப்போம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததி முன் உடன்படிக்கையும் கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறது நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கிறது. இது உண்மையாக மாம்சத்தோடு மாம்சம் தொடர்பாக செய்கின்றதான உடன்படிக்கையாக இருந்தது. இதை குறித்த அநேக கருத்துகள், அநேக வாதங்கள் காணப்படுகிறது. ஆனால் உண்மையாக இந்த விருத்த சேதனத்தின் நோக்கம், விளக்கம் என்ன? ஏன் இவ்வாறான ஒரு முறைமை இருந்ததென்ற சில வரலாறுகள் சொல்லுகிறது. இதில் இருந்த கலாச்சார தொடர்புகள் என்ன, வித்தியாசமான அர்த்த விளக்கங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் விருத்த சேதனம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கலங்கி போக வேண்டாம். இது அடையாளத்தின் இது உடன்படிக்கையின் அடையாளம் என்று அவர் சொல்லுகிறார். உன்னுடைய பரம்பரையோடு கூட நான் செய்கிற உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். அது உன்னுடைய மாம்சத்திலே இருக்கிற காரியம் என்று அவர் காண்பிக்கிறார். நாங்கள் காண்கின்ற காரியம், அந்த காரியத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதுதான் அடையாளம். இந்த விருத்த சேதனம் செய்கின்ற முறைமையிலே ஆண்டவருக்கு வேறு பிரித்த சுவிசேஷ ஒரு மனிதனாக அவன் காணப்படுதல் தான். அந்த அடையாளத்திலே தான் அது காண்பிக்கப்படுகிறது. அந்த அடையாளம் என்ன? அது நீ எனக்கு உரிமையானவன், அதே போல உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. இதுதான் இந்த அடையாளத்தின் ரகசியம். இப்பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுகின்ற பொழுது அவனுடைய விசுவாசத்தோடு கூட வார்த்தையின் வாக்குப்படின ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான், உரிமையாக்கிக் கொள்கிறான். புதிய ஏற்பாட்டிலே விருத்த சேதன கிரிகையை குறித்து எந்த காரியங்களும் சொல்லப்படுவதில்லை. ஆனால் அந்த கிரிகையை குறித்து ஒரு தொடர்பு பட்ட ஒரு காரியமாக இன்று தண்ணீர் மூழ்கு ஞானஸ்தானத்தை எங்களுக்கு காணலாம். கலாநிதி ஜுவான் மற்றும் நான் இதை குறித்து அநேக காரியங்களை கதைத்திருக்கிறோம். நாங்கள் அதை குறித்து கவனிக்கிறோம். ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஞானஸ்தானம் எங்களுக்கு இருக்கிறது. இப்ப நாங்கள் கதைப்பது ஞானஸ்தானத்தினுடைய பெருமதி, ஆவிக்குரிய சுபாவம், ஆவிக்குரிய காரியங்கள், இவை எல்லாவற்றிலும் என்ன நடைபெறுகிறது? நாங்கள் அவதானத்தை செலுத்த போகிறோம். இறுதியிலே உடன்படிக்கையிலே நாங்கள் கை கொண்டிருக்கிறவர்களானபடியினால், உடன்படிக்கையிலே தொடர்பு பட்டிருக்கிறபடியினால் இதனூடாக நாங்கள் தொடர்பு படுகிறோம். கிறிஸ்தவன் அல்லாத குடும்பத்திலேயே இருக்கலாம். ஞானஸ்தானத்தினூடாக அவர்கள் தொடர்பு படுகிறார்கள், உடன்படிக்கையின் கூட்டமாக, உடன்படிக்கைக்கு உரிமையுள்ளவர்களாக. இதுதான் பழைய ஏற்பாட்டிலே நடைபெற்ற ஒரு காரியம். இது முக்கியமான ஒரு நன்மையாக இருந்தது. அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்தானத்தினூடாக இந்த உடன்படிக்கையின் ஒரு சமத்துவத்தை கொண்டு வருகிறது. பழைய ஏற்பாட்டிலே
ஆண்டவர் வைத்த ஒரு உடன்படிக்கையாக காணப்படுகிறது. விருத்த சேதனத்தினூடாக ஆண்டவரோடு கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். கொலோசியர் 2:11-12 அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினால் மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இதிலே நாங்கள் காண்கலாம் விருத்த சேதனம் மற்றும் ஞானஸ்தானம் இதற்கிடையிலே இருக்கிறதான சிறிய வித்தியாசம் தெளிவாக விளங்குகிறது. பழைய ஏற்பாட்டிலே கதைக்கப்படுகின்ற விருத்த சேதனத்துக்கும் இந்த விருத்த சேதனத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த தொடர்பு உயர்த்தப்படுதல் என்பதிலோ தொடர்பு படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவினாலே செய்யப்படுகின்ற சரீரத்திலே ஒரு பகுதி இல்லாமலாக்குவது போல நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்கள். மாம்சத்திலே பாவ அறிக்கை பெற்றிருக்கிறீர்கள். அவருடைய மரணத்தை குறித்து நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீர்கள். நீங்கள் ஞானஸ்தானம், இந்த ஞானஸ்தானத்துக்கூடாக இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு எழுப்பப்படுகிறீர்கள். இதுதான் நாங்கள் ஞானஸ்தானத்திலே செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை விசுவாசித்து நீங்கள் ஆவிக்குரிய விருத்த சேதனத்தோடு கூட தொடர்பு பட்டிருக்கிறீர்கள். அதுதான் ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்துவினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் நீங்கள் ஆண்டவருடைய நித்திய ஜீவனுடைய உடன்படிக்கைக்குள்ளாகிறீர்கள். பவுல் சொல்கிறார் கொலோசியருக்கு, ஞானஸ்தானத்துக்கூடாக நீங்கள் ஆண்டவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், அவரோடு கூட எழுப்பப்பட்டீர்கள். இதுதான் நாங்கள் காண்கின்ற சபையிலே ஞானஸ்தானம். எங்களுக்கு விளங்குகிறது விருத்த சேதனத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக அவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். மீட்பின் திட்டத்தின் கோணத்தோடு கூட நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஞானஸ்தானத்தினூடாக. இதை நாங்கள் முழுமைப்படுத்திக் கொள்கிறோம் ஞானஸ்தானத்தினூடாக. ஆனால் சிலர் தனிப்பட்ட முறையில நான் கேட்பேன், இரட்சிப்பு பெறுவதற்கு ஞானஸ்தானத்தின் நிகழ்வு வேணுமா? அநேக பெரிய நிகழ்வுகளாக நீங்கள் இதை எடுக்க வேண்டுமா? அது தேவையில்லை என்ற பதில் தான் கிடைக்கிறது. இதை விளங்கிக் கொள்ளலாம். ஒரு உதாரணமாக ஒரு திருமணத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால், திருமணமாகுவதற்கு திருமணத்திற்காக திருமணத்தின் பரிபூரணத்திற்கு ஒரு நிகழ்வு தேவையா? சில நேரங்களிலே பெண்கள் பக்கத்திலே திருமண நிகழ்வுக்கு விரும்புவார்கள். திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு நிகழ்வு தேவையா? சபைக்குள்ளாக திருமண நிகழ்வு எடுப்பதன் முக்கியத்துவம் என்ன? நீங்கள் சமூகத்தின் முன்பதாக ஒரு அறிக்கையை சொல்லுவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உடன்படிக்கையின் தொடர்பு பட்டவர்களாக ஒரு சமூகத்தோடு கூட ஆண்டவர் முன்பதாக வாக்கு பண்ணுகிறீர்கள். நீங்கள் ஒரு புருஷனாக பொருத்தனை செய்கிறீர்கள், திருமணத்துக்கு உள்ளாகிறீர்கள். நிகழ்காலத்திலே திருமணத்திற்கு முன்பதாக பால் உடல் உறவிலே இணைவதை குறித்து அநேக கருத்துக்கள் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாலியல் ரீதியாக தொடர்பு படுவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை நீங்கள் சபைக்குள்ளாக உடன்படிக்கையின் தொடர்பு பட்டவராக நீங்கள் இதை சபையில அறிக்கையிட முடியாது. உடன்படிக்கையிலே தொடர்பு பட்டவராக நீங்கள் தேவனுக்குள்ளாக விசுவாசத்திலே செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஞானஸ்தானத்தினூடாக உடன்படிக்கையிலே தொடர்பு படுகிறீர்கள். ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலே உங்களோடு கூட உடன்படிக்கை செய்ய தயாராக இருக்கிறார். நீங்கள் தேவ சபையின் முன்பதாக உடன்படிக்கையிலே தொடர்பு பட்டவர்களாக நீங்கள் தொடர்பை கட்டியெழுப்ப வேண்டும். நமஸ்காரத்தை எடுப்போமே என்றால் ஏன் ஒரு சமூகமாக நமஸ்காரத்தை செய்ய வேண்டும்?
அது மனிதனுக்காக அல்ல, அது எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற ஒரு காரியமாக, அது கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு ஒப்பிடப்படுகின்றபடியினாலே அது காணப்படுகிறது. இதே போலத்தான் விருத்த சேதனம் ஞானஸ்தானம் தொடர்பு படுகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து தனிநபரை உயர்த்துவதல்ல, ஒரு சபையை, ஒரு சமூகத்தை உயர்த்துகிறார். நாங்கள் காண்கிறோம், அண்டம் என்று சொல்வதற்கு கிரேக்க மொழியிலே கூட்டம், சபை, ஒரு கூட்டம் என்கின்ற அர்த்தத்தை கொண்டு வருகிறது. உண்மையாக ஒரு சபையாக இதை அர்த்த விலக்கணம் பண்ணலாம். நாங்கள் வாசிப்போம் லூக்கா 2வது அதிகாரம் 21வது வசனம். நான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறேன். லூக்கா 22:21. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, இது யூத கலாச்சாரத்திலே ஒரு முறைமை. அது கற்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். நாங்கள் காணலாம், இயேசு கிறிஸ்துனுடைய விருத்த சேதனத்துக்கு கூடாக அவருக்கு ஒரு நிலையான நாமம் கொடுக்கப்பட்டது. அந்த நாமம், அந்த பெயர் தேவதூதன் எவ்வாறு சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் கற்பத்திலே கற்பம் தரிக்க முன்பதாக இந்த நாமத்தை அவர் சொல்லுகிறார். ஏன் அது முக்கியம்? நாங்கள் பார்க்கலாம். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர் ஒரு புள்ளையை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. அவர் இந்த ஜனங்களுடைய பாவங்களை மீட்டுக் கொள்வார், ரட்சிப்பார். இந்த இயேசு என்கிற எபிரேய மொழி ஜோஷுவா என்று நாங்கள் பார்க்கலாம். இதன் அர்த்தம் ஆண்டவர், ரட்சிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. யஹ்வே என்று சொல்வது ஆண்டவர். யஹ்வே, எங்களை பாதுகாக்கின்ற யஹ்வே. ஆண்டவர் உலகத்துக்கு வந்தது சகல மனிதர்களை பாவங்களிலே மீட்டுக் கொள்வதற்கு. ஆனபடினாலே தான் அவருக்கு இயேசு என்ற பெயரிலே அழைத்தார்கள். 22-23 பார்க்கலாம். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தனால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இதில் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாகும். நாங்கள் ஆண்டவரோடு கூட தொடர்பு பட வேண்டும் பாதுகாப்பை பெற. மத்தேயு 3வது அதிகாரம் 13-17 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால், இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துனுடைய ஞானஸ்தானத்தை, அந்த இடத்திலே யோவா ஞானஸ்தானகன் கொஞ்சம் குழம்புகிறார். நீர் என்னை ஞானஸ்தானம் செய்வதற்கு இருக்கின்ற பொழுது நீங்கள் வருகிறீர்கள் என் அண்டையில ஞானஸ்தானம் பெறுவதற்கு. ஆவியிலே நீங்கள் தான் என்ன ஞானஸ்தானம் கொடுக்க இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் என்னிடத்திலே வருகிறீர்கள் ஞானஸ்தானம் பெற. அநேக கேள்விகளை இயேசுவினிடத்திலே கேட்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்போது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு கிறிஸ்து சகல நீதியை நிறைவேற்றும்படியாக அவர் இந்த ஞானஸ்தானத்தை பெறுகிறார், இந்த கிரியை காண்பிக்கிறார், இந்த அறிக்கையை சொல்லுகிறார். அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்க முன்பதாக அவர் ஞானஸ்தானத்தை குறித்து நாங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்கிறார். இதன் தொடர்பு, இந்த உறவு என்ன? இந்த ஞானஸ்தானத்துக்கு கூடாக நாம் ஆண்டவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். கிரேக்க அர்த்தம், ஞானஸ்தானத்தின் அர்த்தம் மூடுதல் என்பதாகும். ஒரு காரியத்திலே மூடுகிறார்கள், அதுதான் கிரேக்க அர்த்தமாக இருக்கிறது. ஞானஸ்தானத்தில் என்ன செய்கிறார்கள்? ஒரு ஆற்றாண்டையிலே கொண்டு சென்று தன் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நீரிலே தன்னுடைய சரீரத்தை முற்றிலுமாக மூடிக்கொள்வதற்கு தண்ணீருக்குள்ளே நீங்கள் போவீர்கள். நீங்கள் தண்ணீர் உள்ளுக்கு போய் மீண்டுமாய் கரைக்கு வருகிறீர்கள். அப்பொழுது வித்தியாசமான ஒரு முறையிலே நீங்கள் வருவீர்கள். இதுதான் ஞானஸ்தானத்தின் சாதாரணமான முறைமை. அவருடைய மரணத்துக்குள்ளாக நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம் என்று சொல்லப்படுகிறது. இதன் அர்த்தம் என்ன? நாங்கள் காண்கின்றோம், மரணத்திலே எழும்பின
ஆண்டவரோடு கூட நீங்கள் விசுவாசத்தோடு கூட அவரிலே எழும்புகிறீர்கள். அதுதான் அர்த்தம், நோக்கம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்க முன்பதாக ஞானஸ்தானத்திலே ஒரு பிறப்பை பெறுகிறார். அதான் நித்திய ஜீவனுடைய வல்லமையை கொண்டு ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறார். அவருடைய ஊழிய ஆரம்பத்திற்கு முன்பதாக ஞானஸ்தானத்துக்கூடாக நமக்கு நித்திய ஜீவனுக்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எங்களுடைய எடுத்துக்கொள்ளுதலுக்கூடாக நித்திய ஜீவனுக்கான தொடர்புக்கு நாங்கள் வருகிறோம். அவருடைய ஞானஸ்தான சேவையின் நோக்கம் அதுதான். ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த விருத்த சேதன உடன்படிக்கை, அந்த ஒரு முன்மாதிரியை இந்த இடத்துல காண்பிக்கப்படுகிறது. லேவியர்களை குறித்து ஒரு குழப்பம் இருக்கிறது. விருத்த சேதனம் யூதர்களுடைய ஒரு அடையாளமாக இருந்தது, ஆபிரகாமோடு தொட்டு காரியமாக இருந்தது. ஆபிரகாமுடைய வம்சத்துக்கின் உரிமையாளர்கள் என்று கலாத்தியர்கள் 3 பார்க்கிறோம். எங்களுக்கு லேவியர்களை குறித்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? யாக்கோபினுடைய காலத்திலே யாக்கோபு லாபானை விட்டு பிரிந்து ஷெகேமிலே வாழுகிறார். அந்த இடத்திலே ஷெகேமில் இருந்த ஒரு குமாரன் தீனாவை குறித்த ஒரு நோக்கம் கொண்டு தீனாவை திருமணம் முடிக்க ஆயத்தமாகிறார். அதே நேரத்தில் யாக்கோபினுடைய இதை குறித்த ஒரு பிரச்சனை அவர்கள் எழுப்புகிறார்கள். யாக்கோப் சொல்லுகிறார், உங்களுக்கு முடியும் எங்களோடு கூட இணைந்து கொள்வதற்கு, எங்களோடு கூட ஒன்றாக இருப்பதற்கு, எங்களுடைய ஒரு பகுதியாக ஒரு கூட்டமாக இருக்க. உங்களுடைய குமாரத்திகள் எங்களுடைய குமாரர்களை திருமணம் செய்யலாம், எங்களுடைய குமாரர்கள் உங்களுடைய குமாரத்திகளை திருமணம் செய்யலாம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த நேரத்திலே யாக்கோபினுடைய குமாரர்களிடையிலே ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு கேள்வி வருகிறது. இந்த அறிக்கையினூடாக உண்மையாக தம் சகோதரியான தீனாவை குறித்த ஒரு பெரிதான ஒரு அவதானத்தை செலுத்துகிறார்கள். அதே போலத்தான் அவர்கள் சிந்தித்தார்கள், அவளுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது. ஆதியாகமம் 34:13 சொல்லப்படுகிறது, அப்பொழுது யாக்கோபின் குமாரன் தங்கள் சகோதரியாகிய தீனாலை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாக ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக. நாங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல விருத்த சேதனம் இல்லாத ஒரு புருஷன் ஒருவனுக்கு எங்களுடைய சகோதரி கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இது ஒரு சத்தியமான ஒரு காரியம். அதாவது இது உடன்படிக்கையின் அடையாளத்தை காண்பிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவர் விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தால் அவன் உடன்படிக்கை ஒருபொழுதும் சொந்தமாகுவதில்லை. தீனாவுக்கு விருத்த சேதனம் இல்லாத ஒருவன் அவளை தீட்டுப்படுத்துகிறார். அவன் உடன்படிக்கைக்கு உரிமை இல்லாத ஒருவன் உடன்படிக்கையிலே இருக்கிற ஒருவனை கீழாக்குகிறார். இது சத்தியமாக அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். உண்மையாக அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். ஒரு வஞ்சகமான ஒரு மறுமொழியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு வஞ்சகத்தன்மை என்று காண்பிக்கிறார்கள். யாக்கோபு மற்றும் தம் குமாரர்கள் இது ஒரு வஞ்சகத்தோடு கூட தான் அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். உண்மையாக இந்த அறிக்கையிலே இருக்கிற காரியம் என்ன விளங்குகிறது. அதிலே 13 பார்த்தால் தெளிவாக சொல்லுகிறார்கள், நீங்கள் விருத்த சேதனம் செய்யாவிட்டால் உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் எங்களோடு இல்லை என்பதாக என்று சொல்கிறார். ஷெகேமிலே இருக்கிற வாழ்கின்ற எல்லா ஆண்களும் விருத்த சேதனத்திற்காக ஒத்துக்கொள்கிறார்கள். அதாவது விருத்த சேதனம் செய்வதற்கு சம்மதிக்கிறார்கள், விரும்புகிறார்கள். இந்த சம்பவத்தை இந்த பகுதியில பார்க்கலாம். உண்மையாக விருத்த சேதனம் என்பது சரீர ரீதியான ஒரு வேதனையான ஒரு காரியம். சரீரத்தில் இருக்கிற ஒரு பகுதியை வேறு பிரிப்பது. இதை வேறு மதங்கள் அநேக தொழில்நுட்பங்களை பாவிக்கிறார்கள். ஆதியாகமம் 13:23 பார்க்கலாம். ஷெகேமிலே இருக்கிறவர்களுக்கு இதை செய்த பின்பதாக பெரிய ஒரு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். 3 நாட்களுக்கு பின்பதாக அவர்களது வேதனை வருகிறது. அதே போல 3ஆம் நாளுக்கு பின்பதாக
மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நேர்வெடுத்து கொண்டு போது யாக்கோபின் குமாரரும் தீனாலும் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்த ஆண் மக்கள் யாவரும் கொன்று போட்டார்கள். உங்களுக்கு விளங்குகிறதா இந்த இடத்துல என்ன நடைபெறுகிறது? விருத்த சேதனமானது மனிதர்களுடைய அடையாளமாக காண்பிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் உங்களுக்கு விளங்குகிறதா? ஏனென்றால் இது உடன்படிக்கையின் ஒரு அடையாளம், நித்திய ஜீவனின் அடையாளமுமாய் இருக்கிறது. சிமியோன் லேவி செய்த ஒரு காரியம் தேவனுக்கு முன்பதாக மிகவும் உத்தமமான ஒரு காரியமாக இருந்திருக்கலாம். ஆனால் என்ன நடைபெறுகிறது? அவர்கள் இது உடன்படிக்கை நித்தியத்தின் அடையாளமாக இருந்தாலும் அவர்கள் இதை பயன்படுத்தினார்கள், ஒரு கொலை செய்வதற்காக இதை பயன்படுத்தினார். அதாவது விருத்த சேதனத்தை கொலை செய்வதற்களவும் கொலை செய்யும் அளவும் அவர்கள் போவதற்கு கொடூரத்துக்கு பயன்படுத்தினார்கள். ஒரு அழிவிற்காக விருத்த சேதனத்தை பயன்படுத்தினார்கள். எல்லா ஆண் மக்களையும் கொன்ற பின்பதாக எல்லா சொத்துக்களை எடுத்துக்கொண்டு யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? அந்த குமாரர்கள் எல்லாவற்றையும் செய்து யாக்கோபு அண்டையிலே போகின்ற பொழுது 34:30 அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்கம் பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். யாக்கோபினுடைய பதில், யாக்கோபினுடைய சிந்தனையை பாருங்கள். நாங்கள் உலக ரீதியான கண்களிலே பார்க்கின்ற பொழுது யாக்கோபு கவலைப்படுகிறார். தன்னுடைய சொத்துக்காக வீட்டை குறித்து கவலைப்படலாம், தனக்கு இருக்கிற நிலையை குறித்து கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையாக அவனுடைய பிரச்சனை என்னவென்றால் அவனுக்கு நடைபெற போகிற அழிவை குறித்து அவன் பார்க்கிறார். விசேஷமாக நாங்கள் பார்க்கலாம், பெலிஸ்தியர்கள் மற்ற குழுக்கள் அவருக்கு வினோதமாக வருகிறார்கள் அழிக்கும்படியாக. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல இருந்த பிரச்சனை ஒரு சமுதாயத்திலே இருந்த மக்கள் கூட்டத்தை அடையாளப்படுத்தினது அவர்கள் விசுவாசித்த மதத்தின்படிதான் அவர்கள் செய்தார்கள். ஷெகேமிலே இருக்கிறவர்களுக்கு திருமண ஒரு அழைப்பு வருகின்ற பொழுது யாக்கோபினுடைய குமாரர்கள் சொல்லுகிறார்கள், நாம் விசுவாசிக்கின்ற விருத்த சேதனத்தை பெற்றால் மாத்திரமே தான் இதை செய்ய முடியும். நாங்கள் காண்கிறோம், இந்த விருத்த சேதனத்தை செய்ய வேண்டுமாய் இருந்தால் தேவன் இதை எங்களுக்கு நியமித்திருக்கிறார். எங்களுக்கு விளங்குகிறது, இந்த இடத்துல ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. யாக்கோபினுடைய குடும்பத்தோடு கூட தொடர்பு படுத்த ஷெகேமிலே இருக்கிறவர்கள் சரீர ரீதியாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. அப்பொழுதுதான் அவர்கள் திருமணம் செய்ய முடியுமாய் இருந்தது. ஞானஸ்தானத்திலே நடைபெறுகின்ற ஒரு காரியம், நீங்கள் உடன்படிக்கையின் ஒரு அங்கத்துவனாக, கிறிஸ்துவ குடும்பத்தின் அங்கத்துவனாக நீங்கள் பெறுகிறீர்கள். விருத்த சேதனத்தின் ஆழத்தில் நடைபெறுகிற ஒரு காரியம்தான் அவன் ஆண்டவராலே காணப்படுகிறான். ஷெகேம் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? விருத்த சேதனம் செய்த பின்பதாக அவர்கள் எல்லோரையும் கொன்று போடுகிறார். அது எவ்வாறு என்றால், நீங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய நாமத்தை சொல்லி அவர்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஞானஸ்தானத்தை கொடுத்த பின்பதாக நீங்கள் அவர்களை கொண்டு போடுகிறீர்கள். இதுதான் சிமியோன் லேவி அவர்கள் செய்கிறார்கள். இது அரசியல் ரீதியான ஒரு கண்ணோட்டத்திலே பார்ப்போமே என்றால் இதை அர்த்த விளக்கணம் அதிகமாக செய்யலாம். ஆனால் மத்திய கிழக்கு வழக்கத்திலே கோணத்திலே நாங்கள் பார்ப்போமே என்றால் இது மிகவும் விசாலமான ஒரு புள்ளியாக காணப்பட்டது. இதிலே அவர்கள் கண்டதான பாதிப்பு, விளைவு, இந்த தண்டனை என்னவென்றால் ஆதியாகமம் 49:5-6 நாங்கள் பார்க்கலாம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள்.
இதிலே ஆசீர்வாதத்தை சொல்கின்றதான ஒரு நேரம், ஒற்றுமையை குறித்து சொல்கின்ற ஒரு காரியமாக விருது தினத்தை பார்க்கலாம். ஆனால் சிமியோனும் லேவியும் இதை மனிதர்களை கொலை செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள். இதுல யாக்கோபினுடைய பதில், உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். யாக்கோபினுடைய பதில் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் உக்கிரமாக இருந்தது என்ன? தங்களுடைய சகோதரத்திலே இருந்த ஒரு நபர், சகோதரி என்றபடினாலே அவர்கள் கோபத்தை சதாகால அடையாளத்தின் சின்னமான விருத்த சேதனத்துக்கூடாக அதை கொலைக்கு கொண்டு செல்கிறார்கள். லேவியும் சிமியோனும் ஆண்டவருடைய அடையாளத்தை அழித்து போகிறார்கள். அவர்கள் அதை செய்தபடினாலே யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மரண பரியந்தத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்க யார் விரும்புவது? யாரும் விரும்ப மாட்டார்கள். நாங்கள் காண்கிறோம், மூன்றாவது காரியமாக நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். லேவியர்களுடைய நிலைமை, அவர்களுடைய ஆரம்பம், அவர்களுடைய விருத்த சேதனத்தை பிரச்சனை குறித்து பார்த்தோம். இப்பொழுது அவர்களுடைய விடுதலை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 32வது அதிகாரம், 32வது அதிகாரத்திலே 25, 29 நாங்கள் பார்க்கலாம். சீனாய் மலைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு சீனாய் மலைக்கு மோசே செல்லுகிறார். அது தாமதமாகின்ற பொழுது ஜனங்கள் ஆரோனுக்கு சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒரு தேவனை கடவுளை செய்து தரும்படியாக. அதன் பின்பதாக மோசே வருகிறார். எங்களுக்கு காணலாம், உண்மையாக சீனாய் மலையிலே அவன் பெற்றுக்கொண்ட வார்த்தையோடு வருகிறான். ஆனாலும் அவன் வருகின்ற பொழுது வந்து என்னத்தை செய்கிறான்? ஆண்டவர் மோசையை நோக்கி கதைக்கிறார். மோசே கோபத்தோடு கூட தன்னுடைய கூடாரத்தின் மத்தியிலே நின்று, யாத்திராகமம் 32, 26, 27, 28, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவரும் தன் பட்டயத்தை அறையும் கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய், ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொண்டு போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். மோசே இந்த இடத்திலே சொன்னது, ஆண்டவரோடு யார் இருக்க போவது? அதே போல ஆண்டவருக்கு விரோதமாக இருக்க போவது யார்? அவங்களுடைய குடும்ப சகோதரராக இருக்கலாம், அங்கத்தவராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவன் சொல்லுகிறான் விழும்படியாக. லேவியர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை அவர்கள் செய்தார்கள். தீனாவினுடைய சகோதரர்கள் கோபப்பட்டு மீட்பின் அடையாளத்தை பயன்படுத்தி கொலை செய்தார்கள். ஆனால் மோசே என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரோடு கூட யாருக்காவது உங்களுடைய பட்டத்தை எடுத்து கொலை செய்யுங்கள் அவன் அறிக்கையிடுகிறான். உண்மையாக அதன் பின்பதாக மோசே என்ன சொல்லுகிறார்? இந்த சம்பவத்துக்கு பின்பதாக மோசே என்னத்தை சொல்லுகிறார்? 29வது வசனம், கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கும் நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கு சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். நாங்கள் பார்க்கிறோம், யாக்கோபினுடைய மரண தருவாயிலே லேவியர்கள் மேல் சாபம் வருகிறது. ஆனால் இந்த இடத்துல என்ன நடைபெறுகிறது? இந்த இடத்துல காண்கிறோம், உங்கள் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அளிக்கும்படி
அவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிறதினால் ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே பிரதிஷ்டை என்பதற்கு எபிரேய மொழியிலே மாலே என்று சொல்லப்படுகிறது. ஒரு காரியத்திலே நிறைதல். யாத்ராகமம் 28:3 வசனத்திலே பார்ப்போமே என்றால், ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானஸ்தானத்தின் ஆவியில் நிரம்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அவன் தன்னுடைய ஆசாரிய உடையை நிர்மாணிப்பதை குறித்து அவன் இந்த இடத்துல சொல்லுகிறான். மீட்பின் தேடத்தின் 6வது புத்தகத்திலே பிரதான ஆசாரியனுடைய உடையை குறித்து விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல யாத்ராகமம் 28:3 அந்த வஸ்திரத்தை உண்டாக்குவதற்கு தேவ ஞானத்தினாலே ஆவிலே நிறைந்த மனிதர்களுக்கு சொல்லும் என்று சொல்லுகிறார். இதிலே இதே 41வது வசனத்தை நாங்கள் பார்ப்போமே என்றால், உன் சகோதரனாய ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி என்று சொல்லப்படுகிறது. பிரதிஷ்டை பண்ணி என்று சொல்லப்படுகிறது. அதே போல 32வது அதிகாரத்திலே மோசே சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை நிறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார், நிரப்பிக் கொள்ளுங்கள் என்கிறார். அதே போல என்னாகம புத்தகத்திலே சொல்லுகிறார், ஆண்டவர் பரிசுத்தத்திலே நீங்கள் நிறைய வேண்டும், பரிசுத்தத்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இந்த மீட்பின் அர்ப்பணிக்கப்படுதல் என்று சொல்வது என்பது ஒரு பிரித்தெடுக்கப்படுதலை காண்பிக்கிறது. மற்ற மனிதர்களிலே நாங்கள் வேறு பிரிக்கப்படுகிறோம். என்னாகமம் 14:24 பார்க்கலாம். விசேஷமாக என்னாகமம் 14வது அதிகாரத்திலே 12 வேவுக்காரர்களை தேசத்தை வேவு பார்க்க அனுப்புகிறார்கள். அவர்களை அனுப்பின பின்பதாக 10 பேர் கெட்ட தகவல்களை கொண்டு வருகிறார்கள், 2 நல்ல தகவல்களை கொண்டு வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே காலேபுக்கு கொடுத்த அறிக்கை என்னாகமம் 14வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம். என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த இடத்திலே முழுமையாக என்று சொல்லுக்கு மெலே என்று வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. காலே தேவனிலே முழுமையாக நிறைந்தவனாய் காரியத்தை நிறைவு செய்கிறான். இந்த காரியத்தை தான் லேவியர்கள் அண்டையிலே தேவன் எதிர்பார்த்தார். ஆண்டவரை போன்று தான் அவர் எதிர்பார்த்தார். அதே போல என்னாகமம் 18:6 வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால், ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரிகளாகிய லேவியர் நான் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன். இந்த இடத்தின் பிரதிஷ்டைக்கு பதிலாக வேறு எபிரேய அர்த்தம் நதா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தை அதிகமாக ஏதாவது ஒரு காரியத்தை கொடுப்பதை குறித்து காண்பிக்கிறது. உங்களுக்கு 1 மில்லியனை கொடுக்கிறேன் உங்களுடைய வியாபாரத்தை ஸ்தாபிப்பதற்கு, இதுதான் இந்த இடத்திலே அர்த்தம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 2வது வசனத்திலே தேவன் ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை குறித்து நாங்கள் பார்க்கலாம். நான் உன்னோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவனுடைய உடன்படிக்கை நிறைவடைய முன்பதாக தான் அதற்காய் அர்ப்பணிக்கப்படுகிறான். இந்த இடத்திலே லேவியர்கள் தேவனுக்காக கொடுக்கிறார்கள். அதன் பின்பதாக நாங்கள் பார்க்கிறோம் லேவியர்களுடைய அபிஷேகம். என்னாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனம், லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரன் காணிக்கையா கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த கடவன். 14வது வசனத்துக்கு போனால், இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய், லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். 15, இப்படி
அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக கடவாய். அதன் பின்பு லேவியர் ஆசாரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவார்கள். இந்த இடத்திலே தேவ பலியினுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு முதன்மையாக, அதாவது முதலாவதாக உயர்வாக செய்யப்படுகின்ற தேவ பலி. ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அதிலே தான் தேவ என்கின்றதன் அர்த்தமாக காணப்படுகிறது. இறுதியாக, அதாவது முதலாவதாக, முதன்மையாக, உயர்வாக செய்கின்ற பலி. இந்த எல்லா காரியங்களை குறித்து தகவல் 6வது புத்தகத்திலே இருக்கிறது. லேவியர்களை வேறு பிரித்து அவர்களை மேன்மையான பலியாக வைக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் பின்பதாக அவர்களுக்கு முடியும் தேவ கூடாரத்திலே பிரவேசிப்பதற்கு. ஆசாரிப்பு கூடாரத்திலே அவர்களுக்கு பணிவிடை செய்யலாம். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இவை எல்லாமே பரிசுத்த நமஸ்காரத்தின் பகுதியாக இருக்கிறது. முதலாவது தேவ பூஜை என்ற தேவ பலியை செய்வதற்கு லேவியரை அர்ப்பணிக்க வேண்டும், பரிசுத்தமாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அதன் பின்பதாக அவர்கள் உண்மையாக ஆசாரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்வதற்காக தேவனோடு கூட அவர்களை சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல நாங்கள் காணலாம். உங்களுடைய மனதை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். பிரிக்கப்பட்ட ராஜ்யத்திலே நடைபெற்ற காரியத்தை, சம்பவத்திற்கு 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 34வது வசனம். ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேரானதினால் அவர்களால் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோலுரிக்க முடியாதிருந்தது. அதனாலே அந்த வேலை தீருமட்டாகவும் மற்ற ஆசாரியர் தங்களை பரிசுத்த பண்ணுமட்டாகவும் அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். எசேக்கியா ராஜாவினுடைய காலத்திலே இந்த மத ரீதியான காரியங்களை செய்வதற்கு அநேக ஆசாரியர்கள் வந்தார்கள். எசேக்கியாவை நாங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். நாங்கள் எல்லோரும் ஆவிக்குரிய லேவியர்களாக ஆண்டவருடைய தாசனாக இல்லாவிட்டாலும், சுவிசேஷகனாக இல்லாவிட்டாலும், அதிகமாக எங்களில் அநேகர் ஆண்டவருடைய உண்மையான நமஸ்காரத்துக்குள்ளாக நமஸ்காரத்தை நிலைப்படுத்துவதற்கு நாங்கள் பொறுப்பு சொல்கிறவர்களாய் இருக்கிறோம். உண்மையாக நமஸ்காரத்தினுடைய பரிபாலனையை காண்பிப்பதை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம். பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தம் பண்ணப்படாதபடியினாலும் உங்களுடைய பிதாவினுடைய தேவனை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவர்களுக்கு அவருடைய கிருபையின் கண்கள் இருக்கிறது. ஆண்டவர் எசேக்கியாவினுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்களை சுகப்படுத்தினார். எசேக்கியாவினுடைய ஜெபமாக இருக்கிறது. சில நேரங்களிலே இது எனக்கு பொறுப்பில்லை, நான் ஒரு போதகர் அல்ல, இது எனக்கு செய்ய தேவையில்லை என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய உண்மையான நமஸ்காரத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு இணங்கி செயல்பட வேண்டிய ஒரு நபராக இருக்கிறீர்கள். நாங்கள் எல்லோரும் ஆவிக்குரிய லேவியர்களாக என்னுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது அவருடைய நமஸ்காரத்தினுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். வார்த்தையை நிலைப்படுத்தவும் வார்த்தையினூடாக மனிதர்கள் கீழ்ப்படியவும் உதவுகிறது. எசேக்கியாவினுடைய ஜெபம் இதைத்தான் காண்பிக்கிறது. நீதியை பிரதிபலிக்காவிட்டாலும் ஆண்டவரே என்னுடைய ஜனங்களை சுகப்படுத்தும் என்று சொல்லுகிறார். 20வது வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். நாங்கள் எவ்வாறு ஆவிக்குரிய லேவியராக மாறுதல்? மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயவாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இதிலே நாங்கள் காணலாம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரை விட சகோதரன், தகப்பன், தாயை நீங்கள் நேசிப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற தகுதி அல்ல. நீங்கள் சிலுவையை சுமந்து சிலுவையிலே அறையப்பட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரரை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இதன் விளக்கம் என்ன? நீங்கள் ஆண்டவரோடு கூட வாழுதலாகும். இயேசு கிறிஸ்துவை விட குடும்பத்தை நாங்கள் நேசிக்கிறோமா? நாம் அவரோடு செல்ல தகுதி அல்ல. லேவியர்கள் தங்கள் குடும்பத்துக்குள்ளாகவே உடன்படிக்கை முறியடித்தார்கள். சிமியோன், லேவியனுடைய கதையில நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பின்பதாக நமஸ்காரத்துக்கூடாக மனிதர்களை ஆண்டவரோட கூட ஒப்புரவாக்குதல் செய்வதற்கு அந்த ஊழியத்தை செய்தார்கள். தங்களுடைய பெற்றோர்களை மறந்து, உறவை மறந்து ஆண்டவருக்காக அந்த காரியத்தை செய்தார்கள். ஆவிக்குரிய சிலுவை சுமந்து சென்றார்கள். நாம் அவருடைய சிலுவை சுமந்து அவரை பின்பற்ற வேண்டும். அதுதான் உடன்படிக்கையின் தொடர்பு பட்டவர், உடன்படிக்கையின் உரிமையாளர் என்பதை காண்பிக்கின்ற ஒரு காரியம். விருத்த சேதனம், ஞானஸ்தானம் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய கோணத்திலே நாங்கள் பார்த்தோம். லேவியர்களுடைய காரணங்களை கொண்டு நாங்கள் பார்த்தோம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்குள்ளாக இந்த காரியங்களை உங்களோடு கூட கலந்துரையாட கிடைத்ததற்காக. இதை நீங்கள் கற்றுக்கொள்ள கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்கள் ஆவிக்குரிய லேவியர்களாக மீட்பின் திட்டத்திலே தொடர்பு பட, மீட்பின் திட்டத்தினுடைய ஊழியங்களை செய்ய, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்களுக்கு கூடாக முன்னோக்கி செல்ல நான் ஆசீர்வதிக்கிறேன். 6வது புத்தகத்தை உங்களுடைய மொழியிலே நீங்கள் கிடைத்த பின்பதாக நீங்கள் மீண்டுமாக ஞாபகப்படுத்திய புத்தகத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அந்த புத்தகத்தை வாசிப்பதனூடாக, அந்த புத்தகத்துக்கூடாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உண்மையாக எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஆவிக்குரிய இந்த தொடர்பை ஆண்டவருக்குள்ளாக ஏற்படுத்துவோம். அன்பார்ந்த ஆண்டவரை, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய உன்னதமான வார்த்தைக்காக. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. மீட்பின் திட்டத்திலே, மீட்பின் வரலாற்றிலே அதன் ஊழியம், அதன் பெருமதி, அது தொடர்பாக அர்ப்பணிக்கப்பட்ட லேவியர்கள், இவர்களை குறித்து நாங்கள் ஆராய நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. லேவியர்களாக நாம் எங்களுடைய ஆவிக்குரிய லேவியர்களாக எங்களை உமக்காக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவரே ஊழியத்திலே ஈடுபடுவதற்கு, மக்களை உம்மோடு கூட ஒப்புரவாக்குதல் செய்வதற்கு, நமஸ்காரத்தினுடைய பரிபாலனின் அதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்கு இது கொடுத்த இந்த வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி. இவை எல்லா அறிக்கைகளுக்கூடாகவும் நான் ஜெபம் செய்கிறேன். மீட்பின் வரலாற்றில் இருக்கிற எல்லா புத்தகங்களை, அதிலே உள்ளடங்குகிற காரணங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நீர் எங்களுக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இவை பூமி எங்கும் கொண்டு செல்வதற்கு உமது கிருபையை தாரும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலும் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.